ஒன்னும் இல்ல, நேத்து ராகினி ஆபீஸ்க்கு வரதா சொன்னால. இதுக்கு தானே அஜய் நீ ஆணிய புடுங்கினதெல்லாம் போதும், நீ வீட்லயே இருன்னு சொல்லிட்டு. கரெக்ட். இப்போ அதை யோசிச்சுதான் சிரிச்சிட்டு வந்தேன். இங்க எங்க போற இவ? பாஸ் கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா? எங்க அம்மா ஒரு வேலை சொல்லிருந்தாங்க. இப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் ப்ளீஸ் நிறுத்துங்களேன் வண்டிய. நீங்க டைம்க்கு ஆபீஸ் போகணும்ல, நீங்க போயிட்டே இருங்க. நான் இந்த வேலையை முடிச்சிட்டு நான் பின்னாடியே ஒரு கேப் புடிச்சு வந்துடுறேன். என்ன யமுனா, எதுக்கு இங்கலாம் வந்திருக்க? கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. வழியில பார்த்து பேச ட்ரை பண்ணப்போ அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க. அதான் வீட்டுக்கே வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு. கன்வின்ஸ் பண்ண வந்தியா? பண்ண விஷயத்துக்கு நான் கன்வின்ஸ் ஆவணும் உனக்கு தோணுதா? அதுக்கப்புறமும் நீங்க இப்படி பேசிட்டே இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? படிக்கிற வேலை இருக்குல்ல, அது போய் பாரு. எதுக்கு யமுனா இங்கலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நீங்க என் மேல கோவமா இருக்கப்போ அங்க என்னால எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும்? ஐயோ யமுனா, உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. நீ முதல்ல கிளம்பு. நான் வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுல உன்ன பத்தில யோசிக்க எனக்கு டைமே இல்ல. படிப்புல உன் கவனத்தை வச்சா இத பத்தில யோசிக்க உனக்கு டைம் இருக்காது. நீயா கால் பண்ணும்போது நீ என்கிட்ட சொன்ன போய் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட பேசுவேன்? நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு கிளம்பு. உன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், உன்னை கம்ப்ளீட்டா வெறுத்து ஒதுக்கிடுவேன். யமுனா, காலேஜுக்கு போகாம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அரஞ்சிருவ சொல்லிட்டேன். காலேஜுக்கு போற வழி அடியுது. நிவின் தானே பார்க்க வந்த? சொல்லடி. பார்த்துட்டு தான் கேக்குறேன். நிவின் கூட உனக்கு என்னடி பேச்சு? ஏதோ அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்த. சொல்லடி. விடுக்கா, நான் வீட்டுக்கு போறேன். அரஞ்சிருவேண்டி. நீ எதுக்காக நிவினை பார்க்க போன? யமுனா, என் பொறுமையை சோதிக்காத. எதுக்காக நீ நிவினை பார்க்க போனேன்னு கேக்குறேன்ல. உனக்கு தான் தெரியுமேக்கா, அஜய் ராகினி கல்யாண விஷயத்துல நான் போய் சொல்லிட்டேன்னு நிவின் என் மேல கோவமா இருக்கு. அதான்க்கா பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு போனேன். நிவின் கோவமா இருந்தா இருந்துட்டு போறான். அதுக்காக நீ அவன் வீட்டுக்கு போவியா? அப்படி என்ன நிவினை கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும்னு உனக்கு என்ன அவசியம்? அதுவும் அவன் அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்சும் விடாம அவனுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்க. அவன் கால் அட்டெண்ட் பண்ணலன்னதும் அதே நினைப்போட இருந்து அவனை தேடி இவ்வளவு தூரம் நீ போயிருக்கேனா? இதுக்குள்ள என்னடி அர்த்தம்? உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க கூட மாட்டேங்குது. கங்கா அக்கா சந்தேகப்பட்ட மாதிரி உங்களுக்குள்ள என்ன இருக்கா? நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கங்கா அக்கா சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆமாக்கா, நிவினை நான் லவ் பண்றேன். எப்படி சொல்ற? அப்ப திடீர்னு எல்லாம் லவ் பண்ணாக என்ன கடத்தினால அப்ப நிவின் தானக்கா வந்து என்ன காப்பாத்தினாரு. போல இருந்தே நிவின் மேல எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுக்கா. அப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமா லவ்வா மாறிடுச்சுக்கா. நிவினுக்கே தெரியாம ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சு அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுறப்போ நான் அதை ஏத்துக்கவே முடியலக்கா. என் லைஃபே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி நினைச்சேன்க்கா. நான் அவரை மறக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் ஐயோ நிவினும் விரும்புனீங்கிற விஷயமே எனக்கு தெரியும். நிவினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புனீங்கன்னு தெரிஞ்சதோவே நான் என் மனசுல இருந்து நிவினை பத்தின நினைப்பெல்லாம் அழிச்சிட்டேன்க்கா. நிவின் திரும்ப சென்னைக்கு வந்தப்ப கூட நான் நிவினை அவாய்ட் தான்க்கா பண்ணேன். நான் விலகி தான் போனேன். அவரை நேர்ல பாத்துறவே கூடாதுன்னு நினைச்சேன்க்கா. அப்புறம் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில நிவின் மேல எந்த தப்பும் இல்லங்கிறப்போ அவர் மேல திரும்பவும் எனக்கு நீ லவ் பண்ற இது ஒன் சைடு தானா? இல்லக்கா, நிவினும் என்ன விரும்புறாரு. நிஜமாவே நிவின் உன்னை லவ் பண்றானா? ஆமாக்கா, ராகினி அஜய் மேரேஜ் விஷயத்துல நான் போய் சொல்லிட்டேனே என் மேல கோமா இருக்காரே தவிர நிவின் என்ன விரும்புறாருக்கா. உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானா? எப்படிக்கா சொல்றது? நிவின் என்ன பார்க்க அடிக்கடி காலேஜ் வருவாருக்கா. ரொம்ப நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. போன் பண்ணா உடனே வந்து நிப்பாரு. ட்ராப் எல்லாம் பண்ணுவாருக்கா. அவரு சொல்லிதான்க்கா நான் யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்டே ஆனேன். அவர் என்ன ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டுருக்காரு. நம்ம அப்பாவோட ஆசையை நான் நிறைவேத்திட்டா நிவின் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் என்னக்கா அர்த்தம்? நிவின் என்ன லவ் பண்ணலனா இப்படி எல்லாம் சொல்லுவாரா? அக்கா, என்னால நிவினோட பேசாம இருக்கவே முடியலக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, நீதான்க்கா எப்படியாவது நிவின் கிட்ட பேசி என்னோட பேச சொல்லணும். நீ அழாத, வெளியே யாருக்காவது கேட்டு போது. அக்கா, நீ நிவின் கிட்ட பேசுறேன்னு சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா. சரி, நான் பேசுறேன், நீ அழாத. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இது பாரு, நீ முதல்ல வீட்டுக்கு போ. நீ இப்படியே அழுதுட்டே போகாத. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கேஷுவலா போ. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிரும். பார்த்து கவனமா இரு, சரியா? இவருக்கு இங்க வந்துட்டு போறான். என்ன நடக்குது இந்த வீட்டுல? அப்படி என்ன பேசிருப்பானுங்க இவங்க ரெண்டு பேரும்? என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு. அதை கண்டுபிடிச்சா